Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ரொம்பவே ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங் நியூஸா தான் இருக்க போகுது. நேத்து இந்த மாதிரி நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்பவே எல்லாரும் பரபரப்பா இருப்போம். 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. அது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10th 11th and 12th டைம் டேபிள் அபிஷியலா நம்மளுடைய கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டைம் டேபிள் 12th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுடைய எக்ஸாம் வந்து 11th and 12th முடிச்சிட்ட பிறகுதான் ஸ்டார்ட் ஆகும். இந்த முறை எலெக்ஷன் வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்காங்க. அப்ப 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது புத்திசாலித்தனமா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அந்த வகையில 12th ஸ்டாண்டர்டுடைய பப்ளிக் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd of March, அதாவது அடுத்த வருஷம் மார்ச் 2ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 26ஆம் தேதி எக்ஸாம் முடிக்கிறாங்க. அதாவது 26/3/2026 26ஆம் தேதி மார்ச் அந்த ஒரே மாசத்துல முடிக்கிறாங்க. 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 26ஆம் தேதியிலேயே முடிக்கிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. 3வது மார்ச் 2026 அடுத்த வருடம் மார்ச் 3ஆம் தேதி 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி 27th of March 2026ல முடிக்கிறாங்க. அதே ஒரு மாசத்துல எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது only for arrear candidates. ஏன்னா இந்த முறைதான் 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லையே. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் வருஷம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பா எழுதியிருப்பாங்க 11th ஸ்டாண்டர்ட். பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. அதனால அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த 3rd of Marchல இருந்து 27th of March வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. சோ இதுல பெரிய கேண்டிடேட்ஸ் வந்து இருக்க போறது கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா 11th of March, அதாவது இந்த 12th 11th ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்திலேயே 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 11th of March 2026ல ஸ்டார்ட் பண்ணி 6/4, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி எக்ஸாம் வந்து முடிக்கிறாங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் ஸ்கெட்யூல் பாருங்க. பிராக்டிகல் எக்ஸாம் ஸ்கெட்யூல் வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு பிப்ரவரி 9th of பிப்ரவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 14ஆம் தேதிக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க. பிராக்டிகல் எக்ஸாம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் 9 of Febல இருந்து 14 of Feb வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல முடிக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 23, அதாவது பிப்ரவரி, அதே பிப்ரவரி தான். 23 பிப்ரவரியில இருந்து 28 பிப்ரவரிக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 10th and 12th வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. அதாவது 8 லட்சத்துக்கு மேலதான் எழுதுறாங்க. சோ இது ஒரு 8 லட்சம், அது ஒரு 8 லட்சம் பார்த்துக்கோங்க. டென்டேட்டிவா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை இந்த டேட்ல அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டென்டேட்டிவா ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அதுல May 8th of May வந்து பார்த்தோம்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 May of 20th வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் வந்து பிராக்டிகல் எக்ஸாம் 16/2/26ல இருந்து 21/2/2026க்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய டென்டேட்டிவ் டேட் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 10th எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருதோ அன்னைக்கு தான் 11th எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இங்க கவனிக்கணும். சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கிற ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபார் +2 அவங்களுடைய டைம் டேபிள் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். +2 நீங்க 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 AM-க்கு நீங்க எக்ஸாம் ஹால் உள்ள இருக்கிறீங்க. 10 AM-ல இருந்து 10:10 வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்கான டைம் கொடுக்குறாங்க. அதாவது 10 நிமிஷம் எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்ட பிறகு 10ல இருந்து 10:10 வரைக்கும் நீங்க கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ண போறீங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள். அப்புறம் 10:10ல இருந்து 10:15 பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் பை த கேண்டிடேட்ஸ். ஸோ என்னென்னலாம் இருக்கோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது எல்லாமே
அந்த எக்ஸாம் ஷீட்ஸ் எல்லாம் 10:15 ல இருந்து 1:15 உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 10:15 ல இருந்து 1:15 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க. நமக்கு இதுதான் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2nd of March எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாருங்க மண்டே தான் நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க தமிழ். அதுக்கப்புறம் 2 நாள் 2 நாள் லீவ் விட்டுட்டு 5ஆம் தேதி மார்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன எக்ஸாம் இருக்கு? இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து இருக்கு. இங்கிலீஷ் அது முடிச்ச பிறகு 6, 7, 8 3 நாள் லீவ் இருக்கு. அந்த 3 நாள் லீவ்ல உங்களுக்கு பாருங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வச்சிடுறாங்க. பாருங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 9th March 2026 மண்டே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கு. நீங்க வந்து 4th குரூப் அண்ட் 3rd குரூப்ல வர்றீங்க. 4th குரூப் அப்படின்னா அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து 10, 11, 12 3 நாள் லீவுங்க. 4வது நாள் அதாவது 13வது மார்ச் 2026 ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. நீங்க 4th குரூப்னா எக்கனாமிக் எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் வந்து அங்க நடக்க போகுது. அப்போ பாத்தீங்கன்னா 13/3/2026 நம்மளுடைய பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது மார்ச் 13. அதுக்கப்புறம் 14, 15, 16 எல்லாத்துக்கும் 3 நாள் வந்து தான் விட்டுருக்காங்க. ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் லாஸ்ட் டைம் விட. சோ அப்ப 3 நாள் கழிச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், தமிழ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க காமர்ஸ்னா காமர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து 23 மார்ச் பாத்தீங்கன்னா பயாலஜி. இந்த பயாலஜி எக்ஸாம் அன்னைக்கு நம்மளுடைய பர்த்டே வந்து வரப்போகுது. சோ 23 மார்ச் மண்டே பயாலஜி எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்டுக்கு நடக்குது. 26 மார்ச் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு இல்லையா? இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 24, 25 2 நாள் தான் லீவு. எதுக்கு? பயாலஜி. இங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. 17 வந்து மேத்தமெட்டிக்ஸ். நீங்க சிஎஸ் குரூப் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்கு பாருங்க. 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 கிட்டத்தட்ட 8 நாள் லீவ். ஆனா நீங்க பியூர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா காலி. கண்டினியூஸா உங்களுக்கு வந்து பயாலஜியும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு. சோ இதுதான் நமக்கு வந்து மேட்ரு 12th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள். அடுத்து 11th ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இது அரியர் டைம் டேபிள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டைம் டேபிள் வந்து இது நான் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல்ல இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 11th of March வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமும், 16th of March வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 25th வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 12, 13, 14, 15 4 நாள் கழிச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 24 8 நாள் கழிச்சு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து 4 நாள் கழிச்சு உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாமும், அடுத்து 2 நாள் கழிச்சு உங்களுக்கு சோஷியல் எக்ஸாம் நடக்க போகுது. ஷார்ட் டைம் தான். 10th கொஞ்சம் ஷார்ட் டைமா தான் இருக்கு. சோஷியல் நிறைய இருக்கு இல்லையா? அடுத்து அவ்வளவுதான். ஸோ 2ஆம் தேதியே நமக்கு முடியுது. ஆப்ஷனல் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து 6 ஏப்ரல் 6ஆம் தேதி நமக்கு ஃபைனல் எக்ஸாம் முடியுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண இந்த ஸ்கெடியூல். இந்த டைம் டேபிளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல இருக்கா? லீவ் எக்ஸஸா கொடுத்துருக்காங்களா? லீவ் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்களா? உங்களுடைய கருத்தை இந்த வீடியோல மறக்காம சொல்லிடுங்க. பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ நோ ஆப்ஷன்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இந்த வாய்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.